ரொம்பவே டேஸ்ட்டான முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு எனக்கு பார்த்துடலாமா? முட்டை பிடிச்சவங்களுக்கு இதை வெறுமனையாக கொடுத்தாலே அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருவோம். நான் இன்றைக்கி இதை மீன் வறுத்த எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். மீன் வறுத்த எண்ணெயில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது டேஸ்ட்டே சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு கருவேப்பிலை கொத்து, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போட வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டுமே நல்லா வதங்காமல் அரைவேக்கடாவே வதக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். 4 முட்டையை அதில் கலந்து விட்டுட்டு அடியில் கொஞ்சம் வெந்ததும் அப்படியே பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருங்க. நிறைய பேர் முட்டையை வெறுமனையாகவே பொரித்து இதில் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கக்கூடாது. நீங்கள் முட்டை பொடி மாஸ்னா இந்த மசாலாவோடு சேர்ந்து கிளறி எடுக்கிறது தான் அது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு மல்லி இலை தூவிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி. இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.